எல்லாருக்கும் வணக்கம். ராம் மந்திர் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? ஒரு 3 கேசஸ் ஓடினுங்குது. அதுல 3 இடங்கள் வந்து அயோத்தியா, வாரணாசி, மதுரா. சரி, இப்போ அயோத்தியால வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் கொடுத்துட்டாங்க. அங்க வந்து ராமர் கோயிலும் கட்டியாச்சு. சரி, அடுத்தது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா உத்தரப்பிரதேஷ் வாரணாசியில ஞான் வாபி என்ற ஒரு மாஸ்க், இப்போ அதுதான் இப்போ மெயின் ஒரு டாபிக் ஓடின்னு இருக்கு. ஞான் வாபி மாஸ்க் வந்து மஸ்ஜித் வந்து ஒரு ஒரு சென்டர் ஆஃப் டிபேட்டாவே போயின்னு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, அந்த மாஸ்க் இருந்த இடத்துல வந்து ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த எந்த கோயில்னா காசி விஸ்வநாத் டெம்பிள் வந்துட்டு அங்க இருந்திருக்குன்றத அங்க சில பேர் வந்து நம்புறாங்க. ஸோ இதனால வந்து நிறைய பெட்டிஷன்ஸ் போட்டாச்சு, நிறைய கேசஸ் எல்லாம் போட்டாச்சு, டிஃப்ரெண்ட் கோர்ட். ஸோ எந்தெந்த கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட், அலகாபாத் ஹை கோர்ட், வாரணாசி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஸோ அவங்களோட டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் வந்து இந்த ஒரு கேசஸ்ல வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இது எங்கிருந்து ஆரம்பிச்சுன்னு பார்க்கலாம். இது முதல்ல ஸ்டார்ட் ஆகுறது எங்கன்னா 1991 வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. என்னன்னா, அந்த இடத்துல வந்து காசி விஸ்வநாத் கோயில் இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து திரும்ப அந்த காசி விஸ்வநாத் கோயிலை வந்து திரும்ப ரிஸ்டோர் பண்ணணும், இல்ல கட்டணும்ன்றதுக்காக ஒரு பெட்டிஷன் 1991 வருது. சரி, அயோத்தியால தான் வந்து பாபர் இடிச்சிட்டாரு, அந்த இடத்துல வந்து கோயிலை கட்டினாருன்னு பார்த்தா, இந்த இடத்துல யாரு கட்டினாருன்னு பாத்தீங்களா, அவுரங்கசீப். அவங்க வந்து 1669, அதாவது 16வது நூற்றாண்டுல அவுரங்கசீப் வந்து இந்த இடத்துல அந்த ஒரு பார்ட் வந்து டிஸ்ட்ராய் பண்ணி, இல்ல அந்த இடத்த வந்து தரமட்டம் ஆக்கி அந்த இடத்துல வந்து மாஸ்க் இல்ல மஸ்ஜிதை வந்து கட்டுறாங்க. ஸோ நான் அதே சொன்ன மாதிரி 1991 வந்து இது ஒரு பெட்டிஷனா வருது. சரி, 1991 தான் வந்து இந்த கேஸ் பெட்டிஷனா ஒருத்தர் வந்து ஃபைல் பண்ணாங்கன்னா, இந்த கேஸ் திரும்ப எங்க ஆரம்பிக்குதுன்னா 2019 லாயர் விஜய் சங்கர் ரஸ்தோகி அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. எப்பன்னா இந்த பாபரி மஸ்ஜித் அதோட வேர்டிக்ட், அதோட தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, கோர்ட் வந்து ஏஎஸ்ஐனா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க வந்து இது வந்து சயின்டிபிக்கலா வந்து நீங்க அந்த இடத்த வந்து நீங்க சர்வே பண்ணி அதுல இருக்கிற என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதை எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லுது. இந்த ஒரு கேஸ் வந்து என்னன்னா ரொம்ப நாட்கள் வந்து நீண்டுனே போகுது, ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது, வேறையான ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துனே இருக்கு. அப்ப அலகாபாத் ஹைகோர்ட் வந்து 2021 வந்து இந்த கேஸுக்கு ஒரு ஹால்ட் அப்படின்னு நிறுத்தப்படுது. எதுக்குன்னா, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991. சரி, இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்னா என்ன சொல்றேன். The Place of Worship Act 1991 is a law that prohibits the conversion of places of worship and maintain the religious characters as it was on August 15, 1947. இந்த ஒரு ஆக்ட் வந்து ரொம்ப ஒரு குட்டி, ஒரு ரெண்டு பேஜ் இருக்கிற ஒரு ஆக்ட் தான். இதுல ஆக்சுவலா என்ன சொல்ல போறதுன்னா, நான் ஒரு புரியுற மாதிரி நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா, இப்போ ஆகஸ்ட் 15, 1947 அப்புறம் என்ன இருக்கோ அந்த இடத்துல, இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு மான்யூமெண்ட்டோ ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னா அது அப்படியே விட்டுறணும். அது திரும்ப வந்து நம்ம கேஸ் போட்டு, இல்லை இந்த இடத்துல வந்துட்டு இந்த கோயில் இருந்துச்சு, அந்த கோயில் இருந்துச்சு, அவங்க உடைச்சுதான் இந்த மாதிரி கோயிலுக்கு அவங்களோட மஸ்ஜிது கட்டியிருக்காங்க, இல்லை கோயிலை கட்டியிருக்காங்கன்றது வந்து பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஆக்ட் வந்து 1991 வந்து பாஸ் பண்ணாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு எக்ஸம்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. எதுக்குன்னா, பாபரி மஸ்ஜித் அதோட கேஸ் மட்டும் வெளியே வச்சுட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஆக்ட் வந்து சேரும், இம்ப்ளிமெண்ட் ஆகும்ன்றது மாதிரியே ஒரு ஆக்ட் எடுத்துன்னு வந்தாங்க. இதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். இது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனா எடுத்துன்னு வந்த ஒரு ஆக்ட். PV நரசிம்ம ராவ் அப்போ பிஎம்மா இருந்த டைம்ல தான் இந்த ஒரு ஆக்டை வந்து எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ இதனால வந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது, ரெண்டு சார்பாகவும், இந்துங்களோ சார்பாகவும், இல்லை முஸ்லீம் அவங்க சார்பாகவும், இல்லை அந்த மஸ்ஜித் சைடில் இருந்த சார்பாகவும், ரெண்டு சார்பாகவும் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வருது. என்னன்னா, முஸ்லீம் அவங்க சார்பாக என்ன சொல்றாங்கன்னா, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இருக்கு இல்லையா, நீங்க எப்படி இந்த இடத்த வந்து நீங்க எஸ்கவேஷனோ ஒரு சர்வே உங்களால பண்ண முடியும், ஏன்னா அது வந்து
மீற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ரீசெண்டான அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, வாரணாசி கோர்ட் வந்து சயின்டிபிக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஏஎஸ்ஐ பண்ணணும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரெடா சர்வே, கிரவுண்டுக்குள்ள பெனிட்ரேட் பண்ணி ஒரு ரெடா சர்வே ஒன்று பண்ணணும், பிளஸ் எஸ்கவேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இது வந்து டெம்பரரியா வந்து நிறுத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வருது. திரும்ப ஏஎஸ்ஐ வந்து இனிஷியேட் பண்றாங்க திரும்ப ஒரு சர்வே ஆகஸ்ட் 2023ல. ஆனா திரும்ப ஒரு எக்ஸ்டென்ஷன் திரும்ப வந்து நிறுத்தப்படுது, திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அண்ட் ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக வந்து ஏஎஸ்ஐ கிட்ட சொன்னாங்க. ஆனா இந்த கேஸ் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸ். ஆனா அந்த எவிடன்ஸ் சொன்னாமல் அது என்ன எவிடன்ஸ்னு சொல்ல என்னன்னா, மாஸ்க் இங்க இருக்கு, மஸ்ஜித் இங்க இருக்கு, அதோட பேக் சைடான அந்த ஒரு வால் இருக்கு இல்லையா, அந்த வால்ல ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு. அந்த ஆர்கிடெக்சர் வந்து நம்ம எந்த ஒரு முஸ்லீமோட அவங்களோட ஒரு மஸ்ஜித்லயோ ஒரு ஏதாச்சும் ஒரு ஆர்கிடெக்ட்ல நம்ம பார்க்க முடியாது. அது லிட்ரலி நம்மளை பார்க்கும்போது வந்து ஒரு ஹிந்து ஆர்கிடெக்சரா தான் நம்மளால பார்க்க முடியாது. அதுல வந்து நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்கு, கல்வெட்டுகள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதுல வந்து இன்க்ளூடிங் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் கூட அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எவிடன்ஸ் வந்துன்னு இருக்கு. அப்படியே இந்த அயோத்தியா பத்தி ஒரு நியூஸ் நான் சொல்லிடுறேன். அயோத்தியால கட்டப்பட்ட அந்த ராம் மந்திர், அந்த ராமர் கோயில் வந்து கவர்மெண்ட் செலவு பண்ணல. இப்ப இருக்கிற தமிழ்நாடு பிஜேபி பிரசிடென்டா இருக்கிற அண்ணாமலை அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்காக செலவு பண்ணல, அங்க கட்டுறதுக்காக செலவு பண்ண அமௌண்ட் எல்லாமே டொனேஷனா தான் வந்திருக்கு தவிர எங்கேயும் எக்ஸ்டர்னலா வந்து யாருமே கொடுக்கல. இன்கேஸ் வந்து பிஜேபி கொடுத்திருந்தா கூட அவங்க வந்து இண்டிவிஜுவலா தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மேனிஃபெஸ்டோவில இருக்குது நாங்க வந்து ராமர் கோயிலை கட்டணும்ன்றது. அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கும்போதே அவரே சொன்னாரு. ஏன் எல்கே அட்வானி தானே ஸ்டார்ட் பண்ணாரு அந்த ஒரு ரேலியே சோம்நாத்ல இருந்து அயோத்தியாவை. ஆனா இப்போ சில சின்ன பசங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்களே பாருங்க. அயோத்தியால வந்து ராமர் கோயில் கட்டியிருக்காங்க இல்லையா, உங்களோட கருத்து? எந்த இடத்துல அயோத்தியால ராமர் கோயில் கட்டியிருக்காங்களோ அதே இடத்துல நாங்க வந்து திரும்ப மஸ்ஜிதை கட்டுவோம், எங்க ஆட்சி வரட்டும், நாங்க கட்டுறோம். சார் அது எப்படி சார் ஆகும்? திரும்ப அதே இடத்துல நீங்க எப்படி மஸ்ஜித் கட்டுவீங்க? ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியாச்சு இல்ல. தீர்ப்பு சொன்னால் என்ன, நாங்க அதே இடத்துல வந்து மஸ்ஜிதை கட்டுவோம். இந்த மாதிரி ஆளுங்களை என்ன சொல்ல முடியும்? ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியாச்சு. இன்க்ளூடிங் இந்த ஒரு கேஸை வந்துட்டு லீகலா தான் மூவ் பண்ணாங்க தவிர இல்லீகலா மூவ் பண்ணல. நான் போயிட்டு டெமாலிஷ் பண்ணி தரமாட்டாக்கே அங்க கட்டுற கோயில அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பண்ணல. தே வெண்ட் லீகலா வந்து ஜெயிச்சுதான் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ராமர் கோயிலை கட்டியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் தீர்ப்பு இருந்தாலும் நாங்க அதே இடத்துல கட்டுவோன்ற ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு மைண்ட் செட் யாரு இந்த மாதிரி ஒரு மிஸ்கைடட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கூட்டின்னு போறாங்கன்னு இன்னுமே புரியல. இதே மாதிரி இன்னொருத்தர் வேற மாதிரி சொன்னாரு, அது நீங்க கேளுங்க. சார் அயோத்தியால ராமர் கோயில் கட்டியிருக்காங்களே, உங்களோட கருத்து? அயோத்தியால ராமர் கோயில் கட்டினாங்களா? ஏங்க அந்த இடத்துல அவர் கட்டலைங்க. அயோத்தியால ராமர் கோயில் அந்த இடத்துல என்ன, நம்ம பாபரி மஸ்ஜித் எங்க அங்க இருந்த இடத்துல அவங்க வந்து கட்டல. அவங்க வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி தான் கட்டியிருக்காங்க. ஏன் அதே இடத்துல கட்டியிருக்கலாம்ல, ஏன் கட்டல? இப்படிதாங்க சில பேருக்கு வந்து ஃபேக்ட்ஸ் என்னன்னே தெரியாம வந்து சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு மீடியா முன்னாடி வந்து சொல்லும்போது, ஆமாவோ அப்படி இருக்குமோ தெரியலையே. ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து எங்க வரைக்கும் போகும் தெரியல. இதே மாதிரி இன்னொரு கேஸ் நடந்துருக்குது மத்துரால, அது எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரில. ஒண்ணுதான் என்னோட ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன், இன்க்ளூடிங் எவ்ரி ஒன் ஹூ ஆர் வாட்சிங் ஃப்ரம் நார்த்தாக இருக்கட்டும், இல்லை யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இன்க்ளூடிங் ஃபார் ஹிந்துஸ், இன்க்ளூடிங் ஃபார் முஸ்லிம்ஸ், ஒரு மத கலவரம் வராமல் பார்த்துக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு சிட்டிசனோட வேலை. இவங்க வந்துட்டு இல்லை நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு இவங்க கத்துறதும், இவங்க வந்து அல்லாஹ் அக்பர் இவங்க சொல்றதும், இது வந்து ஒரு ராங் வேலை, ஒரு தப்பான ஒரு ரூட்ல தான் போகும். இது மோஸ்டா வந்து நம்ம இங்க பார்க்க முடியாது. நம்ம சவுத் இந்தியாவில் வந்து மோஸ்டா நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் பார்க்க முடியாது. மோஸ்டா வந்து நம்ம அங்கதான் அதிகமா நடந்து. ரீசெண்டா வந்து மகாராஷ்டிரால கூட ஒரு கலவரம் நடந்துச்சு. ஒரு நைட்ல வந்து முஸ்லீம் அவங்க எல்லாம் வந்துட்டு இந்து காரியகர்த்தா இல்லைன்னா அந்த ஜெய் ஸ்ரீராம் சொன்னவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறது. மறுநாள் வந்து இவங்க ஒரு டீமா வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற கடைங்களெல்லாம் வந்து ஜேசிபி விட்டு நொறுக்கிறது. இது மாதிரி எல்லாம் நடக்கும். இது வந்து
எவ்வளோ வந்து நம்ம தவிர்க்க முடியுமோ அவ்வளோ தவிர்த்தா நாடு இன்னும் கொஞ்சம் நல்லதாக போகும். அண்ட் அதுதான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்து நான் என்னென்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளஸ் இந்த வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நம்ம இன்னொரு வீடியோ பண்ணலாம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.